ஹாய் சூப்பர் மாம்ஸ், நான் உங்க அருள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் மாம்ஸ் டிப்ஸ் தமிழ். சேனல் நேமை என்ன மாத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் நேமை சூப்பர் மாம்ஸ் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு மண்டேல இருந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கிச்சன் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், பேபி கேர் டிப்ஸ், ரீயூஸ் ஐடியாஸ் அப்படின்னு வந்துட்டே இருக்க போது. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்க மாமிஸ் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. நான் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா என்னோட குட்டி பிரின்சஸ் தேஜுக்கு ராதா மேக்கப் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வைரலான மேக்கப் ஐடியாஸை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நடுவுல பாத்தீங்க அப்படின்னா மேக்கப்க்கு யூஸ் பண்ற பொருள்ல எப்படி வாங்குனீங்க அப்படின்னா காசை ரொம்பவே மிச்சம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மணி சேவிங் டிப்பும் வந்து நான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல போற இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாங்குற பேபி ப்ராடக்ட்ஸ்ல காசை வந்து பாதிக்கு பாதி மிச்சம் பண்ணலாம். சோ நான் அப்படி என்னதான் இந்த வீடியோல சீக்ரெட் டிப் சொல்லிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்ப நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற எல்லா டிப்ஸ்மே உங்களை முழுசா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் செலெக்ஷன் தான். நான் சிம்பிளா பட்டு பாவாடை எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட நீங்க பட்டு பாவாடை இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லெஹங்கா இருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான் மெயினான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப் தான். தேஜு பாப்பாவுக்கு ஃபேஸ் மேக்கப் சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டு கூட அவ்வளோ வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுடரும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டேன். பவுடர் பார்த்தீங்கன்னா தேஜு பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹிமாலயா பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பேபி ப்ராடக்ட்ல மணி சேவ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது இப்படி தான். ஸோ தேஜு பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற பேபி பவுடர், சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பரில் எல்லாமே நான் மணியை ரொம்பவே பாதிக்கு பாதி வந்து சேவ் பண்ணுவேன். அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மணி சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் வந்து பவுடரோ இல்லை சோப்போ வந்து வாங்க மாட்டேன். பவுடர் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே 700 கிராம்ஸ் தான் வாங்குவேன். ஏன் வந்து கம்மியாக வாங்காமல் அதிகமாக வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பில் வாங்குற ப்ரைஸை நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஹிமாலயா பேபி பவுடரை நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் தருவாங்க. ஸோ 100 கிராம்ஸை வந்து 115 ருபீஸ்க்கு வாங்குவீங்க. 200 கிராம்ஸை 210 ருபீஸ்க்கு வாங்குவீங்க. அதுவே 400 கிராம்ஸ் 315 ருபீஸ். 700 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 525 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் குறைச்சி தர சான்ஸ் இருக்குது. மணியை சேவ் பண்ணோம் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய் வாங்காமல் ஆன்லைனில் தான் வாங்குவேன். அதுலேயுமே நான் மணியை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 100-200 கிராம்ஸ்லாம் வாங்காமல் 700 கிராம்ஸ் தான் வாங்குவேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்பேர் பண்ணாலே தெரியும். 100 கிராம்ஸு 110 ருபீஸு, நான் 700 கிராம்ஸு 525 ருபீஸ் தான். ஸோ நான் எப்பயுமே 700 கிராம்ஸ் தான் வாங்குவேன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் ஒருவேளை 700 கிராம்ஸ் வாங்காமல் 100 கிராம்ஸ் 7 டைம்ஸ் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக போகும். எப்படின்னு பாருங்களேன். ஒரே ஒரு 100 கிராம்ஸ் வந்து 110 ருபீஸ். இதுவே நான் 7 டைம்ஸ் வந்து 100 கிராம்ஸ் வாங்கினேன் அப்படின்னா 770 ருபீஸ் வந்து வந்துடுது. ஓகேங்களா? அதுவே நான் ஒரே ஒரு தடவை 700 கிராம்ஸ் வாங்கினேன் அப்படின்னா 525 ரூபாயில முடிஞ்சிருது. ஸோ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 245 ருபீஸ் சேவ் ஆகுது. ஸோ நான் 7 தடவை வந்து 100 கிராம்ஸ் வாங்குறதுக்கு ஒரே ஒரு தடவை 700 கிராம்ஸ் அதுவும் ஆன்லைனில் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷாப்பில் வாங்கும்போதே எனக்கு 245 ருபீஸ் சேவ் ஆகுது. அதுவே நான் ஆன்லைனில் போய் வாங்கும்போது இன்னுமே எனக்கு மணி சேவ் ஆகும். ஏன்னா ஷாப்பில் வாங்கும்போது எம்ஆர்பி ருபீஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் வாங்கும்போது எப்படியுமே ஆஃபர் போடுவாங்க. நான் இந்த பவுடரை 3 இயர்ஸாக ஆன்லைனில் வாங்குகிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஆஃபரில் 310 ருபீஸ்லேருந்து 370 ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 313 ருபீஸ்க்கும் என்னவோ கிடைக்குது. அதெல்லாம் விடுங்களேன். ஸோ 310 13லாம் விடுங்களேன். ஆஃபர் ப்ரைஸ் 370ன்னு எடுத்தால் கூட நமக்கு எம்ஆர்பி 525. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 155 ருபீஸ் நமக்கு சேவ் ஆகுது. ஸோ ஆன்லைனில் வாங்கி அதுவும் பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸ் வாங்கும்போது எனக்கு டோட்டலாக 400 ருபீஸ் வந்து சேவ் ஆகும். இது பெஸ்ட் மணி சேவிங் மெத்தடா இல்லையா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வாங்குறீங்களா இல்லை 200 கிராம்ஸ் வாங்குறீங்களா இல்லை அதுக்கு மேலே வாங்குறீங்களா அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
என்ன மாதிரி யாராச்சும் 700 கிராம்ஸ் வாங்குறீங்களா அப்படின்றத நான் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பேபி ஃபேஸ்க்கு பவுடரும் போட்டாச்சு, அதே சமயம் மணியும் சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் போடும்போது தேஜு அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. லிப்ஸ்டிக் நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொன்னா பாருங்க. அவரு மெல்ட் ஆனாரோ இல்லையோ, நான் ரொம்பவே மெல்ட் ஆயிட்டேங்க. தேஜு மாதிரி யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்கும்? அப்பாவை பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் மை அப்பா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை அம்மா பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் மை அம்மான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தேஜு பாப்பா மாதிரி அப்பாவை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பொட்டு வச்சுக்கலாம். தேஜு பாப்பாவுக்கு பொட்டு பிடிக்காது அப்படின்றதுனால ஒரே ஒரு ஸ்டிக்கர் பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹேர் மேக்கப் பண்ணிக்கலாம். ராதா மேக்கப்பில் ஹேர் மேக்கப் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். தேஜு பாப்பாவுக்கு குட்டியோண்டு முடி இருக்கிறதுனால 2 ஜடை போட முடியல. ஸோ ஒரே ஒரு ஜடை மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போகும்போது தலை பின்ன வேணான்னு மஷ்ரூம் கட் பண்ணோம். ஆனால் இப்போ மேக்கப் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ சென்டர் வாக்கு எடுத்துட்டு 2 சைட்லேயுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கிளிப்பு குத்தி விட்டுட்டேன். மஷ்ரூம் கட்டுன்றதுனால சீவவே முடியல. ரொம்ப குட்டி குட்டி முடியாவே அப்படியே நின்றுட்டே இருந்தது. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கிளிப் போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஹேர் அட்டாச்மெண்ட்டுக்கு ஜவுரி முடி தான் எடுத்துக்கிட்டேன். தேஜுவோட ஹேரோட எண்டில் ஒரே ஒரு பேண்டு போட்டு ஜவுரி முடியை அதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஜவுரி முடியோட எண்டு அழகாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ ஜவுரி முடியோட எண்டில் லாஸ்ட்டாக குஞ்சத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜவுரி முடியோட எண்டில் குஞ்சத்தை நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ குஞ்சத்தை ஜவுரி முடியில் கட்டினதுக்கப்புறம் பேக் சைட் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெத்தி சூட்டியை மாட்டிக்கிட்டேன். சென்டரில் வரும் இல்லைங்களா நெத்தி சூட்டி, ஸோ அந்த நெத்தி சூட்டியை வந்து ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுட்டேன். ராதா மேக்கப்பில் ஃப்ரண்ட்டில் நெத்தி சூட்டி வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்னோட மாட்டில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பின்னாடி சுத்து மாட்டல் சொல்லுவாங்களே, சைட் மாட்டல் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த சைட் மாட்டலில் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 சைட் மாட்டலையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு நூலை வச்சு கட்டிட்டு அதோட கொக்கி இருக்கும் இல்லைங்களா, அதை 2 சைட்லேயும் வந்து மாட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ மாட்டி விட்டுட்டு சென்டரில் அந்த நூலை எடுத்து சென்டர் நெத்தி சூடி இருக்கும் இல்லைங்களா, அது கூட அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். சென்டர் நெத்தி சூட்டி, ஃப்ரண்ட் நெத்தி சூட்டி எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃப்ளவர் வச்சு விட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர் இல்லை, கடையில் வாங்கின பிளாஸ்டிக் ஃப்ளவர். குட்டி குட்டி அரும்பு மாதிரி ஆரஞ்சு கலரில் க்யூட்டாக இருந்துச்சு. வாங்கும்போது என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் இதை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். ரேட்டு 200 ருபீஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து பூவை வச்சதுக்கப்புறம் அப்படியே உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கேப் விடவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மணி வேஸ்ட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலுமே இப்போ மேக்கப்புக்கு போடணுன்றதுனால அந்த ஃப்ளவரையே நான் மேனேஜ் பண்ணி வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜடை வெறுமையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ முடி அதுக்காக வில்லை எல்லாத்தையும் எடுத்து அதில் சொருவி விட்டுட்டேன். ஜடவில்லை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பேக் சைடு லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜவுரி முடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து ஷால் போட்டு தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தேஜு பாப்பாவுக்கான அக்சசரிஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸை வந்து போட்டு விட்டுட்டேன். இதுக்கு இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான கலரில் வந்து பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து போட்டு விட்டுட்டேன். தேஜு பாப்பாவுக்கு பேங்கிள்ஸ் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேங்கிள்ஸ்க்கு அப்புறம் தேஜுக்கான நெக்லஸ்ஸு, ஆரம் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். இது வந்து வீட்டில் நாங்கள் எங்களுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன்றதுனால கோல்டே போட்டு விட்டுட்டேன். நீங்கள் ஒரு வேளை வெளியில் கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு யூஸ் பண்ணாமல் நார்மல் கவரிங் செட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா துப்பட்டாவை புடவை மாதிரி மடித்து ஃப்ரண்ட்டில் சொருகி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேஜு பாப்பாவோட சூப்பரான க்யூட்டான ராதா மேக்கப் ரெடி.
ஸோ தேஜு பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.